Hello everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதாங்க ரூட் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது ரோஸ் அப்படின்னு இல்லை, நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ ரூட் பவுண்ட்னா என்ன, அது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரூட் பவுண்ட்னா என்ன அப்படின்னு தமிழில் டிஸ்கிரைப் பண்ணோன்னா, அந்த செடி வந்து அது வளர்கிற அந்த செடியோட ரூட்ஸ் எஸ்பெஷலி அந்த வளர்கிற பாட்டை விட அந்த ரூட்ஸோட வளர்ச்சி மிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லணுன்னா த பிளான்ட் இஸ் outgrown அப்படின்னு சொல்லலாம். ரூட் பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கனகாமரம் பிளான்ட், ஒரு Crossandra பிளான்ட் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆகிருக்கும் ரீபாட் பண்ணி. ஒரு பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட ரூட்ஸ் பாருங்கள். இது இன்னும் ஃபுல்லாக ரூட் பவுண்ட் ஆகலை. ஃபுல்லி ரூட் பவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சாயிலே பார்க்க முடியாத அளவுக்கு ஃபுல்லும் ரூட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஃபுல்லும் ஒயிட், கம்ப்ளீட்டாக பெரிய பெரிய வேர்கள் ஒயிட்டாக இருக்கும். சாயிலே நமக்கு அதுலேருந்து எடுக்க முடியாது, அந்த மாதிரி கூட ஆயிரும். ஸோ தேட் இஸ் ஃபுல்லி ரூட் பவுண்ட் பிளான்ட். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பிளான்ட் வந்து வளராது. அதுக்கப்புறம் என்னோடய இதில் வேறொரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அது இன்னொரு கனகாமர செடி. அது இதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து ரூட் பவுண்ட் ஆறது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனால. ஸோ குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. ரூட்ஸ் கண்டிப்பாக வளரணும் இல்லையா? வளர்ந்தால் தான் செடி வளர்ச்சி இருக்கும். ஸோ ஆனால் ரூட் ஓவர் ஜாஸ்தியாகி வளர்ந்துடுச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம். நமக்கு ரீபாட் பண்ணோம், நமக்கு தான் வேலை. ரூட் பவுண்ட் ஆனால் தான் செடியை நம்ம ரீபாட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்ம நிறைய வருஷம் வச்சு வளர்க்குறோம்ல, அதை வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம ரீபாட் பண்ணுறது நல்லது. அப்போது ரூட் பவுண்ட் ஆனால் தான் ரீபாட் பண்ணோன்ற தேவையில்லை. இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கலாம், இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணோன்னா, மொத்த செடியோட ரூட் டிஸ்டர்ப் பண்ணாமல், அதோட சென்டர் ரூட் பால் டிஸ்டர்ப் பண்ணாமல், அதோட அடி பாகத்தில் உள்ளதெல்லாம் லூஸ் பண்ணி எடுத்துருக்கோம்ல, நல்லா லூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ளீன் சிசர் அதை வந்து சானிடைஸ் பண்ணிடுங்க. லைக் டெட்டால் வச்சோ இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடோ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரூட்ஸை வந்து ட்ரிம் பண்ணணும். இதோட அடிபாகவும் பண்ணணும். அதுக்கப்புறமா சைட்ஸில் இருக்கிற ரூட்ஸையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி அதையும் ட்ரிம் பண்ணணும். இது நம்ம ரோஸ்க்கு கண்டிப்பாக பண்ணோம் இயர்லி ஒன்ஸ். ஒரு வருஷத்துக்கு மேலான ஓல்ட் ரோசஸ் அதுக்கு பண்ணலாம். ஹிபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி செடி, மல்லிகை, முல்லை, அப்புறமா விங்காக்கு நான் பண்ணதில்லை. நான் அது ஒரு வருஷம்தான் இருக்கும். எஸ்பெஷலி இப்போது இந்த நிறைய வருஷமாக வச்சு வளர்க்குறோம்ல, இப்போ சீசனல் பிளான்ட்ஸ், காஸ்மஸ்லாம் ஒரு வாட்டி பூத்துட்டு they'll die, பால்சம்லாம் பூத்துட்டு they'll die. அதெல்லாம் ரீபாட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீபாட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றில் மார்னிங் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் டைம் பண்ணாதீங்க. அண்ட் ரெய்னி டைம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். செடிக்கு ரொம்ப பாதிப்பும் வராது, ரொம்ப அஃபெக்டும் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட் ட்ரிம் பண்ணுறது, அதுக்கப்புறமா ரீபாட்டிங். ரீபாட்டிங் எப்படி பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த செடி வந்து ஒரு 6 inch பாட்டில் இருந்து நீங்கள் இனி மாற்ற போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதோட பெரிய சைஸ் பாட், அதாவது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும்ல, 9 inch பாட்டோ 10 inch பாட்லேயோ ரீபாட் பண்ணலாம். இல்லை 10 inchல வச்சுருக்கிறீங்கன்னா 12 inchக்கு மாற்றலாம். உங்களுக்கு அப்படி பாட் இல்லை அண்ட் 10 inch 12 inchக்கு போனதுக்கப்புறமா அதை விட பெரிய சைஸ் பாட்லாம் கிடைக்காதுல்ல, அப்போது என்ன பண்ணுவோன்னா சேம் பாட்டில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதே தொட்டியில் நம்ம பாட் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெஷ் சாயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மெனியோர் எதுவும் போடணும் அப்படின்னு தேவையில்லை. நான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ்லேயே ட்ரைட் கவுடங் எல்லாம் கம்போஸ்ட்லாம் சேர்ந்துருக்கோம்ல, ஸோ அதனால் வேறு மெனியோரிங் எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் சாயில் போட்டு அப்படியே அதே பழைய பாட்லேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புது பாட் தான் வேணும் அப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம ஒரு ஸ்மால் ரோஸ் பிளான்ட் ஒரு 6 inch பாட்டில் வளர்த்து 6 monthsக்கு அப்புறமா நம்ம ரீபாட் பண்ணோம்ல, அந்த டைமில் கண்டிப்பாக பெரிய பாட்டில் தான் வைக்கணும். இப்போ இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா அடியில் உள்ள வேரெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம். சைடில் உள்ளதையும் ஆல்மோஸ்ட்
நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதை இனி நட வேண்டியதான் பாக்கி. இந்த செடியை நான் அதே பாட்டில் தான் திரும்ப வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி சாயிலெலாம் லூஸ் பண்ணதுனால சைட்லெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. நான் இதே பாட்டில் தான் திரும்ப வைக்க போகிறேன். அதே சாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி நான் கம்போஸ்ட் இதெல்லாம் போட்டு மேலே வச்சுருந்த சாயிலெலாம் நல்ல ஹெல்தி சாயில். அதனால் அதே யூஸ் பண்ணி நான் இந்த செடியை நடுறேன். நீங்கள் வேணால் ரொம்ப பழைய சாயில் அப்படின்னா ஃப்ரெஷ் பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லாட்டி அதே எக்ஸிஸ்டிங் சாயிலே யூஸ் பண்ணி அந்த செடியை நட்டுக்கலாம். ரீபாட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி தண்ணி விட்டுட்டு ஷேடில் வச்சிட வேண்டியதான். ஒரு 2 days ஷேடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அது முன்னாடி எந்த ஸ்பாட்டில் இருந்துச்சோ அங்கே கொண்டு நம்ம வச்சிடலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூட் பவுண்ட் அதை பற்றின ஒரு ஷார்ட் ஓவர்வியூ. நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் அண்ட் ஷேட் பிளான்ட்ஸ் வந்து ரூட் பவுண்டாக இருக்க தான் ஆசைப்படுமா. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீபாட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் எவ்ரிபடி. Take care of yourself and take care of your plants. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone.